ஹாய். பொதுவா ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அதுல கிளாரிட்டியா நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருமே பாக்குறது அதுல உள்ள ரெட் பிளாக்ஸ் தான். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருந்துட்டு இருக்கும்போது அது ஹெல்தியா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம பார்க்க வேண்டியது கிரீன் பிளாக்ஸ் தான். நம்ம இந்த வீடியோல முக்கியமான 5 கிரீன் பிளாக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் பிளாக், உங்க பார்ட்னர் உங்களை நல்லா லிசன் பண்றாங்களா? சில சமயம் சில பேர் உங்களை நல்லா லிசன் பண்ணுவாங்க, ஆனா அதையே யூஸ் பண்ணி உங்களுக்கு அகெயின்ஸ்டா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம அன்கண்டிஷனலா லிசன் பண்றாங்களா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கிரீன் பிளாக். செகண்ட் கிரீன் பிளாக், ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. பட் சில பார்ட்னர்ஸ் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 2 நடந்தாலும் உங்க கூட ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பார்ட்னர்ஸ் லோ டைம்ல போகும்போது ஒரு நோ கான்டாக்ட்ல போறதோ இல்லைன்னா ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ல போறதோ இந்த மாதிரி போவாங்க, விச் இஸ் நாட் அ குட் சைன். யார் ஒருத்தவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 2 டைம்லுமே கான்ஸ்டன்டா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரொம்ப பெரிய கிரீன் பிளாக். தேர்ட் கிரீன் பிளாக், ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்றதுன்றது நார்மல் தான். ஆனா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸை ஓன் பண்ணி அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சில சமயம் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம உங்களை பிளேம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நான் பண்ணது தப்பு தான் அண்ட் ஐ டேக் த ஃபுல்லஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறவங்க கிரீன் பிளாக். ஃபோர்த் கிரீன் பிளாக், பொதுவா எவ்வளோ க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கூட தெர் ஆர் டைம்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு தோணும். ஒரு பார்ட்னர் உங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதே டைம் கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணாம மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களோட பவுண்டரியை ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம், விச் இஸ் a பிக் கிரீன் பிளாக். கிரீன் பிளாக் நம்பர் 5, இப்ப பார்த்த எல்லாத்த விடையும் இந்த கிரீன் பிளாக் ரொம்பவே முக்கியம். ஒரு பார்ட்னர் உங்களோட எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி வேல்யூ பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு எப்பவுமே அகாமடேட் பண்றாங்க அப்படின்னா he or she is giving you emotional safety, which is very very important in a relationship. So next time ரிலேஷன்ஷிப்போட ஹெல்தினஸை யோசிக்கும் போது கண்டிப்பா கிரீன் பிளாக்ஸை கன்சிடர் பண்ணுங்க.